ஃப்ரிட்ஜை ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றும் பொழுது இப்படி தூக்கிடாதீங்க. அதுதான் உங்க ஃப்ரிட்ஜ் பழுதாவதற்கு முக்கிய காரணமே. ஃப்ரிட்ஜை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்றும் போது அதன் பின்பகுதியை முன்பக்கம் போல மாற்றி டோர் பகுதியை கீழே நோக்கியவாறு வைத்து தூக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனெனில் ஃப்ரிட்ஜின் பின்புறத்தில் உள்ள கம்ப்ரஸர் என்பது மிகவும் முக்கியமான பகுதி. அதை தவறான கோணத்தில் தூக்கினால் அதன் ஆயுள் குறைந்து ஃப்ரிட்ஜ் வேலை செய்யாத நிலைக்கு செல்லும் வாய்ப்பு அதிகம். இது சிறிய விஷயமாக தோன்றினாலும் உண்மையில் இது ஒரு பெரிய பழுது ஏற்படுத்தக்கூடிய தவறு. பலர் இதை அறியாமலேயே ஃப்ரிட்ஜ் தூக்கும் போது தவறாகவே செய்து விடுகின்றனர். அதன் விளைவாக சிறிது நாட்களிலேயே குளிர்ச்சி குறைய தொடங்கும். அடுத்து முழுமையாகவே வேலை செய்யாமல் போய்விடும். அதனால் இனிமேல் உங்கள் ஃப்ரிட்ஜை எங்கேயாவது மாற்ற வேண்டிய சூழ்நிலையில் இருந்தால் இந்த ஆலோசனையை மறக்காமல் பின்பற்றுங்கள். வணக்கம் நண்பர்களே, இப்ப நம்ம ஒரு ஃப்ரிட்ஜை எப்படி மேலே ஏத்துறது, வீடு காலி பண்ணும்போது எப்படி கொண்டு போன்றதை காமிக்கிறேன். இந்த மாதிரி டோர் இருக்கிற சைடு நம்ம தூக்க கூடாது. அதுக்கு ஆப்போசிட் சைடு கம்பல்சர் நம்மளுக்கு மேலே தெரியணும். இந்த சைடு தான் தூக்கணும். ஏன் இப்படி மாற்றி தூக்கலாம் என்னன்னு கேட்கலாம். இப்படி மாற்றி தூக்குறப்ப என்ன ஆகும்னா, கம்பல்சரில் இருக்க ஆயில் உள்ள சிஸ்டத்தில் ஏறிடுச்சுன்னா நமக்கு கூலிங் வராது. இந்த இதே ஃப்ரிட்ஜ் தான் இந்த இது இவங்க மாடி வீட்டில் தவறுதலாக ஏற்றிட்டாங்க. அதனால பாருங்க, கூலிங் ஆயில் இதில் டபுள் டோரில் கூலிங் ஆயில் ஃபுல்லாக ஆயில் ஏறிடுச்சு. அதெல்லாம் கிளீன் பண்ணி இந்த கண்டென்சர் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ணி இப்போ இந்த பெட்டியே இப்போ ரெடி பண்ணுறோம். அது வேஸ்ட்டாகவும் போயிடும். இந்த மாதிரி ஆயில்கள் எல்லாமே மேலே ஏறிடும். பழைய ஆயிலாம் எடுத்துட்டு நம்ம புது ஆயில் ஏற்றுறோம். இப்போ இருக்க ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் ஃப்ரிட்ஜ் சின்ன கம்ப்ரஸராக தான் இருக்கும். கூட பெரிய கம்ப்ரஸராக இருக்கும். அது நம்மளுக்கு சாட்சி தூக்கினாலும் அவ்வளோ பாதிப்புகள் வராது. ஆனால் இப்போ இருக்க ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக கொஞ்சம் சின்னதாக இருக்கனால உங்களுக்கு வேகமாக ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம இந்த கவனமாக இதை பார்க்கணும். இந்த விஷயத்த கரெக்டான அளவு ஏற்றிட்டு நம்ம எல்லாமே இப்போ ரெடி பண்ண ஆரம்பிக்கிறோம். கண்டென்சர் எல்லாம் போட்டுட்டு எல்லாம் பற்ற வச்சாச்சு. எக்ஸ்ட்ரா போட்டு அதை ஃபுல்லாக லென்த் பண்ணி போட்டு நம்ம 330 லிட்டரு. அதனால அது எல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்து ஃபைனலாக கேஸும் ஏற்றியாச்சு. கேஸ் லெவல்லாம் பார்த்துட்டு உள்ள எப்படி இருக்குன்றத பார்ப்போம்னு பார்த்தோம். உள்ள எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் பிளாஸ்டிக், ஃபுல் பிளாஸ்டிக் உள்ள எல்லாம் நல்லா இருக்கு. எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இந்த பதிவு 4 பேத்துக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகே, நன்றி நண்பர்களே. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.